லேர்ன் டு கோடிங் தமிழ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து SQL எசென்ஷியல் ட்ரைனிங். ஓகே, அதாவது ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜோட எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் என்ன, மெயின் queryங்கில் என்னென்ன queries நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அடுத்து வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட ஒன்று நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் டு SQL ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து SQL என்ன, SQLங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் ப்ரோக்ராமிங். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து மேனிபுலேட் பண்ணுறதுக்கோ, இல்லை டெஃபினிஷன் அதாவது டேபிள்ஸ் யூஸ் கிரியேட் பண்ணுறதுக்கோ, இல்லை அதை அப்டேட் பண்ணுறதுக்கோ, இல்லை டேட்டா பேஸில் உள்ள யூசர்ஸ்க்கு அக்சஸ் கொடுக்கறதுக்கோ, இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டாபேஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் SQL. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஜாவா, பைத்தான், ஆங்குலர், ஜேஎஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸ் பார்க்கலாம். ஆனால் வந்து டேட்டாபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூனிவர்சலாக மேக்ஸிமம் ஆஃப் தி டேட்டாபேஸ் வந்து SQL யூஸ் பண்ணி தான் ரன் ஆகிருக்கு. ஸோ வந்து SQL இஸ் அ மஸ்ட் லேர்ன் கான்செப்ட். ஓகே, ஸோ SQL பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேட்டாபேஸ்னு என்னென்னு பார்த்துருவோம். ஸோ டேட்டாபேஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சரில் ஒரு இடத்துல ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஃபார்மேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் டேட்டா பேஸ். அதே இதில் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, ஒரு டேபிள் அதாவது ஒரு டேட்டா குரூப் ஆஃப் டேட்டாக்கும் இன்னொரு குரூப் ஆஃப் டேட்டாக்கும் ஒரு ரிலேஷனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே ஓகே நம்ம ஸ்ட்ரைட் டு த டாபிக் போகலாம். மோர் தியரிட்டிக்கல் நாட் குட், லெட்ஸ் கோ ப்ராக்டிக்கல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு SQL ப்ராக்டிஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடி தேவை. அது வந்து நான் யூஸ் பண்ண ஐடி வந்து SQL டெவலப்பர். நீங்கள் PLSQL டெவலப்பர் யூஸ் பண்ணலாம், இல்லை டோல் யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் ஐடிஸ் ஆர் அவைலபிள். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டேட்டாபேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டேட்டாபேஸ் கனெக்ஷன் தேவை. ஸோ இதற்கு வந்து ப்ராக்டிஸ் பர்பஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆரக்கிள் டேட்டாபேஸ் வந்து உங்களோட லோக்கல் பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஃப்ரீ டு இன்ஸ்டால். அதனுடைய டவுன்லோட் லிங்க் நான் உங்களுக்கு இந்த ட்விட்டரில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, நான் என்னோட மெஷின் வந்து அந்த கேப்பபிலிட்டி இல்லைன்னா live.sql.com அப்படிங்கிறது வந்து ஆரக்கிள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். அது போங்க, சைன் அப் பண்ணுங்கள், உள்ளே வந்து உங்களுடைய குவரிங் ப்ராக்டிஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ரெண்டுமே உங்களுக்கு அப்ரோச் இருக்குது. எதர் ஆன்லைன் நீங்கள் பண்ணலாம், இல்லை ஆஃப்லைன். இல்லை நான் டீப்பாக லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டேட்டாபேஸ் உங்கள் லோக்கல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, SQL டெவலப்பர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரைட் டு த டாபிக். ஸோ பேசிக்காக நம்ம டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா 5 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸாக வந்து டேட்டாபேஸ் குவரிஸை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஓகே, ஸோ இது மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கோ, ஆல்டர் பண்ணுறதுக்கு, ட்ராப் பண்ணுறது, இதுக்கு தான் வந்து TDL யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை பற்றி டீப்பாக வந்து அப்கமிங் ட்விட்டரில் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஹெட்ஸ்அப் பண்ண அது கொடுத்துருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா DML, அதாவதுனா ஒரு டேட்டாவை மேனிப்புலேட், அதாவது டேட்டாவை வந்து எடிட் பண்ணுறதுக்கோ, அப்டேட் பண்ணுறதுக்கோ, ஆல்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட், அதாவது டேட்டா மேனிப்புலேஷன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்துடும், இன்சர்ட் டேட்டா வரும், அப்டேட்டட் டேட்டா வரும், ட்ரங்கேட்டட் டேபிள்ன்றதுனா ஜஸ்ட் டேட்டாவை ட்ரங்கேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் டேட்டா மேனிப்புலேஷன் கமெண்ட்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா TCL டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல். இது என்ன சொல்லுவோம்னா, நம்ம எழுதிக்கூடிய குவரியை வந்து கமிட் பண்ணுறதா ரோல் பேக் பண்ணுறதா. கமிட் அண்ட் ரோல் பேக் தான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கமெண்ட். கமிட்னா என்னென்னா, ஓகே லுக்ஸ் குட் கமிட் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிங்க கரெக்டாக இருக்குன்னா கமிட். ஓகே, சம்திங் கோஸ் ராங், ஸோ ரோல் பேக். ஓகே, இது வந்து டேட்டா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து அக்சஸ் கொடுப்பாரு. அப்படின்னா ஒரு யூசர் வந்து இந்த டேபிளுக்கு வந்து ரீட் அக்சஸ் மட்டுமா, இல்லை ரீட் அண்ட் ரைட் அக்சஸா, இல்லை டோட்டலாக வந்து அந்த யூசர் அந்த டேபிளை வந்து விசிபிளே கிடையாது, அந்த மாதிரி ஒரு செட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்களா, அதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டாபேஸ் குவரிங் தான். ஓகே ஓகே ஸோ இதுதான் வந்து ஹை லெவல். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குவரிங் டேட்டா, அதாவது ஒரு டேபிளில் வந்து எப்படி டேட்டா வந்து குவரி பண்ண போகிறீங்க. ஸோ வந்து ஸ்ட்ரைட் டு தி டாபிக். நான் வந்து என்னோட SQL டெவலப்பர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதான் என்னுடைய SQL டெவலப்பர் விண்டோ, அதான் என்னோட ஐடி. ஸோ இப்போ ரைட் கிளிக்கில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆரக்கிள் டேட்டாபேஸ் கனெக்ஷன் இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷன் காட்டுறேன். ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட டேட்டாபேஸ் நேம், இது வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட் நேம் எதுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த என்விரான்மெண்ட் நேம் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து யூசர் நேம், அதாவதுனா இந்த டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் கொடுக்கக்கூடிய யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஃபைனலாக வந்து நான் வந்து லோக்கல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால லோக்கல் ஹோஸ்ட் நேம். இதே வந்து நீங்கள் ஒரு ரிமோட்
டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோஸ்ட் நேம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கொடுங்க, போர்ட் கொடுங்க. த ஃபைனல் ஒன் வந்து எஸ்ஐடி ஆர் சர்வீஸ் டைம். இது எது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை இன்புட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணுங்கள். சக்ஸஸ் இருந்துச்சுன்னா ஸோ எவ்ரி திங் இஸ் குட். ஸோ அந்த கனெக்ஷனை வந்து சேவ் பண்ணி ஓகே. ஸோ அது சேவ் பண்ணி நீங்கள் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த விண்டோ ஓப்பன் பண்ணும். ஒருவேளை இந்த விண்டோ ஓப்பன் ஆகலைன்னா அது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன டேட்டாபேஸ்ன்னு காட்டும். ஸோ இதில் வந்து என்னோட டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு query builder விண்டோ வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் SQL query, ஒரு டேட்டாபேஸ் எப்படி query பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காலம் நேம்ஸ். ஓகே. ஸோ எனக்கு வந்து இப்படி காலம் நேம் தெரியாதுச்சுங்க. ஸோ ஸ்டார் என்ன பண்ணும், அந்த டேபிள் இருக்கக்கூடிய எல்லா காலம் இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துரும். ஃபைனலாக செமிகோலன் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா இந்த query வந்து ஸ்டேட்மெண்ட் இந்த கோலனோட முடிஞ்சிச்சுன்னு கம்பைலருக்கு வந்து சொல்கிறோம். ஓகே. ரன் த ப்ரோக்ராம். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உனக்கு எனக்கு வந்து மொத்தம் 6 காலம்ஸ் இருக்குது. வித் வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா இருக்குது. ஸோ இந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு காட்டுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேபிள் இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் சின்டாக்ஸ் பார்த்தாச்சு. ஸோ ஸ்டார் என்ன பண்ணுச்சு, எல்லா காலம் ரன் பண்ணிச்சு. ஸோ இண்டிவிஜுவல் காலம் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து நம்மளுடைய காலம் நேம் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு காலம் நேம் வேணும்னா இதை செலக்ட் பண்ணிட்டு டாப்பில் போய் காப்பி செலக்ட் காலம் ஹெடர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து காலம் நேம் காப்பி ஆயிரும். ஓகே. ஓகே. ஸோ இப்படி தான் வந்து ஒரு எஸ்கியூஎலோட பேசிக் சின்டாக்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து எல்லா காலத்தையும் காப்பி பண்ணணும். ஜஸ்ட் வந்து காப்பி த காலம்ஸ், பேஸ்ட். ஓகே. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் எஸ்கியூஎல் செலக்ட் சின்டாக்ஸ். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்கியூஎல் சார்ட். ஓகே. நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்கியூஎல் ஷார்ட். அதே அப்படின்னா நம்மளுடைய டிஸ்பிளே பண்ணக்கூடிய டேட்டா வந்து என்ன ஆர்டரில் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும்னு கம்பைலுக்கு சொல்ல போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இந்த காலம் வேணும், எல்லா காலம் நேம்ஸ் மென்ஷன் பண்ணிட்டேன். ஃப்ரம் டேபிள் நேம் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து ஆர்டர் பை டேட்டா. ஓகே. ஸோ இது வந்து ஷார்ட்டிங் டேட்டா. ஸோ இப்போ இதை ரன் பண்ணுங்க. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் நான் எந்த ஒரு கீவேர்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ டிஃபால்ட்டாக என்ன ஆர்டரில் அசைன் பண்ணணுமோ அசெண்டிங் ஆர்டரில் அசைன் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இது 90ங்கிறது தான் லேட்டஸ்ட், 92ங்கிறது வந்து இது. இப்போ இந்த டிசெண்டிங் ஆர்டர்னா TESC அப்படிங்கிற கமெண்ட் ஆட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ரன் பண்ணுங்கள். பார்த்தீங்களா டிசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்லி ஒன் காலம் யூஸ்னா இல்லை, நீங்கள் மல்டிபிள் காலம் வந்து இன்வோக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆர்டர் பை DOP கமா ஆர்டர் பை டிஸ்பிளே. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா பர்த் வைஸாக ஆர்டர் பண்ணும், ரெண்டாவது வந்து டிஸ்பிளே வைஸாக ஆர்டர் பண்ணும். ஸோ இதுதான் ஷார்ட்டிங். அதாவது ஷார்ட்டிங் யூஸிங் ஆரக்கல். ஓகே. நம்ம என்னென்ன பார்த்தாச்சு, இப்போ செலக்ட் பார்த்தாச்சு, ஷார்ட் பார்த்தாச்சு. ஓகே. ஓகே. ஸோ ஷார்ட்டில் வந்து இன்னொரு கமெண்ட் நம்ம பார்க்குறோம். ஆர்டர் பை ஸோ ஆர்டர் பை நல்ஸ் ஃபர்ஸ்ட். அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்க் பிளாக்ல நல் வேல்யூஸ் எதில் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள் கிளியராக டிஸ்பிளே வச்சா. அதே இது வந்து ஓகே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் நல்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னா நல்ஸ் லாஸ்ட் இந்த ஷார்ட்டிங் பார்த்தீங்கன்னா. ஓகே. ஸோ இதுதான் SQL ஷார்ட்.
ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிஸ்டிங்க்ட் கீவேர்டு. ஓகே, டிஸ்டிங்க்ட் கீவேர்டு. ஓகே, ஸோ டிஸ்டிங்க்ட் இங்கிலீஷ் மீனிங் என்ன, யூனிக் வேல்யூஸ் வந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டிஸ்டிங்க்ட், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டேபிள் நேம் போடுங்க. ஸோ ரன் பண்ணுங்க. ஸோ டோட்டலாக ரிஃப்ளாக்ல வந்து எனக்கு 3 டிஸ்டிங்க்ட் வேல்யூ இருக்குது, ஒய், என் அண்ட் நல். ஓகே, ஸோ மல்டிபிள் காலம்ஸ் என்ன பண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே யூனிக்கானது. ஸோ பேங்க் ஐடி ஆட் பண்ணுவோம். ஸோ பேங்க் ஐடி, ஓகே. ஸோ இதுதான் டிஸ்டிங்க்ட் கீவேர்டு, யூசஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் கீவேர்டு. அதாவது டிஸ்டிங்க்ட் கீவேர்டு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு யூனிக் வேல்யூஸை வந்து டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வரும். ஓகே, டூப்ளிகேட் வேல்யூஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். ஓகே, ஸோ டிஸ்டிங்க்ட் பார்த்தாச்சு. செகண்ட் கீவேர்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வேர் கிளாஸ். ஸோ வேர் கிளாஸ்னால் என்னென்னா இட்ஸ் அ ஃபில்டரிங் கிளாஸ். ஸோ ஜஸ்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் கொடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 million டேட்டா இருந்துச்சுன்னா அவ்வளோ டேட்டா வந்து சர்ச் பண்ணணும். நம்மளுக்கு அது தேவையில்லை, நம்மளோட ப்ரிஸ்கிரைப்ட் இன்ஃபர்மேஷனுக்கு வந்தால் போதும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து செலக்ட். ஓகே, இது வந்து காலம் நேம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் நம்மள்கிட்ட ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய காலம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிஸ்க் ஃபிளாக் தான் என்னுடைய காலம். ரிஸ்க் ஃபிளாக் ஈக்குவல் டு ஒய். இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். சாரி, இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், எந்த வேல்யூஸில் ரிஸ்க் ஃபிளாக் ஒய் இருக்கோ அந்த வேல்யூஸ் மட்டும் தான் நம்மளோட இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இது வந்து சிம்பிள் வேர் கிளாஸ். ஸோ வேர் கிளாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர் கிளாஸ் மென்ஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இட் வில் ஹிட் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ பி கேர்ஃபுல் இன் யூஸிங் அ வேர் கிளாஸ். ஸோ அது டிஸ்டிங்க்ட் பார்த்தாச்சு, வேர் கிளாஸ் பார்த்தாச்சு. நம்ம வந்து அந்த வேர் கிளாஸ்லேயே அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அண்ட் கண்டிஷன் என்னென்னா, ஸோ த சேம் வேர் கிளாஸ் காப்பி பண்ணிங்க. இப்போ நீங்கள் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் கார்பரேட் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இது அண்ட் என்ன பண்ணணும், அண்ட் ஃபார் கஸ்டமர் இது வந்து ரெண்டு கண்டிஷனையுமே செக் பண்ணணும். ஓகே, ஸோ கஸ்டமர் டைப் ஈக்குவல் டு இன்சூரன்ஸ். கொடுக்கணும். இப்போ நம்ம டேட்டா என்ன செக் பண்ணணும், நம்மளுடைய வேல்யூஸ் வந்து இன்சூரன்ஸாகவும் இருக்கணும், ஃப்ளாக் ஒய்யாகவும் இருக்கணும். ஸோ டோட்டல் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் ரெக்கார்ட்ஸ் வந்து 2. ஓகே, ஸோ இதுதான் அண்ட் கண்டிஷன். இதே இதில் வந்து ஆர் கொடுக்குறோம். ஸோ ஆர் கண்டிஷன் எப்படி போட்டிங்கன்னா என்னாச்சு, ரிஸ்க் ஃப்ளாக் மெட் பண்ணால் இல்லாட்டி இந்த 2 இதில் வந்து மென்ஷன் பண்ணும், மெட் பண்ணிக்கணும். ஸோ எது எதுக்கும் ஒய் இருக்கோ அதுவும் வரும், ஈவன் தோ இன்சூரன்ஸ் இல்லாட்டியும். அதே நேரத்தில் வந்து ஈவன் தோ ஒய்யா இல்லாட்டி இந்த வேல்யூ வரும். ஏன்னா வந்து இன்சூரன்ஸ் எய்தர் ஆஃப் த கண்டிஷன் மெட் பண்ணணும் அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணுவோம். சரியா, ஸோ அண்ட் யூஸ் பண்ணுவோம். டோட்டல் நமக்கு வந்து 2 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 1 more அண்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவதுனா extract functions போன்ற extract here from POE equal to ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய 2 கண்டிஷன் ரிஸ்க் ஃபிளாக் ஈக்குவல் டு ஒய் அண்ட் கஸ்டமர் டைப் இன்சூரன்ஸோட ஃபைனலாக வந்து டேட் ஆஃப் பர்த், அதாவது அவங்களுடைய பிறந்த வருஷம் வந்து 1992 இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் இயர் ஃப்ரம் டேட் ஆஃப் பர்த். அதாவது டேட் ஆஃப் பர்த் இருக்கக்கூடிய ஜஸ்ட் இயர் மட்டும் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு என்னுடைய ஃபங்க்ஷன். ஸோ வந்து இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 லைன் தான் வரும். ஏன்னா வந்து ஒன்லி 1 கை தான் இன்சூரன்ஸ் கஸ்டம் டைப்பாக இருக்குது, ரிஸ்க் ஃபிளாக் ஒய்யாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த் வந்து 25th February 1992. நம்ம ரன் பண்ணோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெக்கார்டு தான் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம என்னென்ன பார்த்தாச்சு, வேர் கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தாச்சு, வேரில் வந்து அண்டு பார்த்தாச்சு, ஆர் பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து இன். அதான் இன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதான். இது பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 வேல்யூஸ் தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இதே இது வந்து இன் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த 3 அக்கௌண்ட் ட்ரேடிங் இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இடங்களில் வந்து இன் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே,
ஸோ ஃபஸ்ட் வந்து நம்மளோட காலம் காப்பி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறோம், உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ செலக்ட் காலம் நேம்ஸ் ஃப்ரம் கஸ்டமர் சிக்னேச்சர். ஸோ வேர் அக்கௌண்ட் ஐடி இன் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் ஐடியில் இருந்தால் அந்த டேட்டாவை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ மோர் தென் ஒன் ஃபில்டர் கண்டிஷன் நீங்கள் ஆட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபில்டர் கண்டிஷனுக்கு இடையில வந்து கமா யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி காலம்ஸ்க்கு இடையில பார்த்தீங்கன்னா கமா செப்பரேட்டட் காலம்ஸ். பட் ஆனால் ஃப்ரம்முக்கு முன்னாடி நீங்கள் கமா போடக்கூடாது, உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும். பார்த்தீங்களா? ஓகே, நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு என்னாச்சு, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இன் ஃபில்டர் கண்டிஷன் அதாவது எப்படின்னா இந்த அக்கௌண்ட் ஐடியில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறது தான் செலக்டில் வேர் கிளாஸில் இன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஐடியை தவிர மற்ற எல்லா வேல்யூஸ் இந்த டேட்டா பேஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், நாட் இன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் தவிர மற்ற எல்லா வேல்யூஸும் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த நாட் இன்ல பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஓகே ஃபைன். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தாச்சு, இன் பார்த்தாச்சு, நாட் இன் பார்த்தாச்சு. அடுத்து வந்து அண்ட் ஆர் அண்ட் வேர் கிளாஸ் ஜெனரலாக பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேர் கிளாஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்டர்ஸ் பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெட்வீன். பெட்வீன்னா என்னதுன்னா இந்த வேல்யூக்கும் இன்னொரு வேல்யூக்கும் இடையில இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். டர்ன் அரவுண்டுங்கிறது வந்து ஒரு அமௌண்ட் வேல்யூ. ஸோ பெட்வீன் 90 and 10,000 அப்படின்னு சொல்கிறோம்னா ஸோ இந்த இதுக்கு இடையில உள்ள வேல்யூஸ் மட்டும்தான் நம்மளுடைய ரிசல்ட்டில் வரும். பார்த்தீங்களா? ஸோ டோட்டலாக வந்து 90, 2000, 10,000 இந்த வேல்யூஸ் தான் வந்து 90 and 10,000க்கு இடையில வந்திருக்கு. ஸோ இந்த வேல்யூ வந்து இன்க்ளூசிவ் என்னென்னா நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூவையும் எடுத்துகிட்டு வரும் ரிசல்ட். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வித் நாட் யூஸ் பண்ணலாம். நாட் பிட்வீன் நாட் பிட்வீன் இப்போ ரன் பண்ணிங்கன்னா அந்த இன்டர்வல்ஸை தவிர்த்து மற்ற எல்லா வேல்யூஸுமே எடுத்துகிட்டு வரும். ஓகே, இது 10,000, இது வந்து 1 lakh. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, ஸோ நம்ம பார்த்தாச்சு ஃபில்டர் கண்டிஷன்ஸில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபில்டர் கண்டிஷன்ஸ் பார்த்தாச்சு. இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவதுனா இன்ட்ரெஸ்டிங் ஃபில்டர் கண்டிஷன் ஒன்று இருக்குது. அது எப்படின்னா அதை வந்து நம்ம லைக்னு சொல்லுவோம். ஸோ நேம், இப்போ ஜென்ரலாக நேம் வந்து இந்த வேல்யூ கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கு என்ன வருது, ஒரே ஒரு ரிசல்ட் வருது. ஆனால் வந்து எனக்கு என்ன வேணும்னா நேம் இந்த இதில் ஸ்டார்ட் பண்ணால் அந்த அவங்கள ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுனா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை எடுத்துக்குவோம். இந்த எக்ஸாம்பிளில் நான் கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா பேங்க் 1. ஓகே, டேரெக்டாக அப்படி ரன் பண்ணிங்கன்னா ரிசல்ட்டே வராது. ஏன்னா ஈக்குவல் டு அந்த பேங்க் 1 ஒரு வேல்யூ கிடையாது. அதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறது லைக். ஸோ லைக் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ பேங்க் 1 அப்படின்னு இருக்கணும். அதுக்கு அடுத்து என்ன வேல்யூஸ் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம இப்படி மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா பேங்க் 1 அதுக்கு அடுத்து வரக்கூடிய வேல்யூஸ் என்ன வேணாலும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து ஒரு ஃபில்டர் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பேங்க் 80W. வைல்ட் கார்ட் சர்ச்சில் 2 இருக்குது. ஒன்று வந்து ஆம்பர்சன் சிம்பிள், அதாவதுனா என்ன வேல்யூஸ் வேணாலும் இருக்கலாம். இன்னொன்று வந்து அண்டர்ஸ்கோர் சிம்பிள், அதாவது எப்படின்னா அந்த ஒரு ஸ்பேஸ் மட்டும் இது இருக்கணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 80W1. ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து வந்து ஆம்பர்சன் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி 1 வேல்யூ தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு வேறு நம்ம ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியரான சொல்லிக்க பாருங்கள். பேங்க் ஸ்பேஸ் என் அண்டர்ஸ்கோர், அதாவது அந்த இடத்துல என்ன கேரக்டர்ஸ் வேணால் வரலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5, 6 இதெல்லாம் வந்துருச்சா. ஸோ ஃபைனலாக வந்து
0 1 2 3 4 5 6. ஸோ இங்கேயுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் யூஸ் பண்ணலாம், ஏன்னா வந்து ஒன்லி ஒன் வேல்யூ தான் இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் லைக் ஆப்ரேட்டர்ஸ் எங்கே யூஸ் பண்ணலாம்? நீங்கள் இந்த வேல்யூ இந்த பர்டிகுலர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் ஒரு வைல்டு கார்டு சர்ச் பண்ணணும் ஒரு டேட்டாவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸில் வந்து அப்படின்னா நீங்கள் வந்து லைக் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நாட் லைக்னா ஆப்போசிட் டு லைக். ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாத எல்லா வேல்யூஸுமே டிஸ்பிளே ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் SQL queryயில் இருக்கக்கூடிய ஃபில்டர் கண்டிஷன்ஸ். ஓகே, நம்ம என்னென்ன பார்த்துட்டோம் இன்றைக்கி? இப்போ டோட்டலாக என்னென்ன பார்த்துருக்கோம்? டிஸ்டிங்க் கீவேர்ட் பார்த்தோம், ஃபில்டரிங்கில் வேர் கிளாஸ் பார்த்தோம், அண்ட் ஆர் இன் பிட்வீன் லைக் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் வந்து நல் வேல்யூஸை ஹேண்டில் பண்ணுறதுக்குனே ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல் வேல்யூ இருக்கக்கூடிய வந்து ஒரு பிளேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஓகே, ரிஸ்க் ஃப்ளாக். ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன், ரிஸ்க் ஃப்ளாக் இஸ் நல் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ரிஸ்க் ஃப்ளாக் பார்த்தீங்களா? ஸோ ஈக்குவல் டு நல் ஆப்ரேட்டர் வாண்ட் டு ஒர்க். அதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் தான் இஸ் நல் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து ஒரு நல் வேல்யூஸ் இருந்தாலும் நான் ஈக்குவல் டு கொடுக்கும்போது என்னாச்சு ஒரு செல்ஸ். சரியா? ஸோ அது கரெக்ட் இல்லை. ஸோ இஸ் நல், சாரி இஸ் நல். இதை யூஸ் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன வருது? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இஸ் நாட், அதாவது இஸ் ஃப்ளாக் நாட் நல் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையுமே ப்ரிங் பண்ணுங்கள் அப்படி சொல்லிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ் ஃப்ளாக் நாட் நல் கண்டிஷன்ஸில் உள்ள இது ஃபுல்லாகவே வந்துருச்சு நம்மளுக்கு. ஓகே, ஓகே. ஸோ அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா fetch nest 5 rows only. ஸோ இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 5 வேல்யூஸை மட்டும் எடுத்துகிட்டு வரும். ஓகே, நீங்கள் இந்த ஃபுல் query ரன் பண்ணுங்கள். ஸோ டோட்டல் உங்களுக்கு எத்தனை வேல்யூஸ் இருக்குது? 19 வேல்யூஸ் இருக்குது. அதில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு 5 வேல்யூஸ் மட்டும் வேணும். ஓகே, அந்த ரிசல்ட் வந்துட்டு பார்த்தீங்களா? Now we are going to see about joins in SQL. ஓகே, நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜாயின்ஸ் இன் SQL. அது அப்படின்னா ஹவு டு ஜாயின் 2 டேபிள்ஸ், 2 டேபிளை வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது. அதுக்கு பார்த்தீங்கன்னா SQL வந்து டிஃப்ரெண்ட் ஜாயின் கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஒவ்வொரு டயக்ராமுக்கும் ஒரு டேபிள் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்னர் ஜாயின். இந்த டயக்ராம் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து இன்னர் ஜாயின். அதான் அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து 2 டேபிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து கஸ்டமருங்கிறது வந்து லெஃப்ட் சைட் இருக்க டேபிள், அக்கௌண்ட்டுங்கிறது ரைட் சைட் இருக்க டேபிள். சரியா? இப்போ ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா பிரைமரி கீ, அதாவது கஸ்டமர் டேபிளோட பிரைமரி கீ வந்து அக்கௌண்ட் ஐடி, அக்கௌண்ட் டேபிளோட பிரைமரி கீ ஃபாரின் கீ வந்து அக்கௌண்ட் ஐடி. ஓகே, ஸோ அக்கௌண்ட் ஐடி யூஸ் பண்ணி இந்த 2 டேபிளையும் ஜாயின் பண்ணுறோம். ஸோ இன்னர் ஜாயின்னா என்ன அர்த்தம்னா 2 டேபிளில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை மட்டும் அந்த குவரி வந்து எடுத்துகிட்டு வரும். அதாவது எதுக்கெல்லாம் மேட்சிங் அக்கௌண்ட் ஐடி இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்ம குவரி வந்து எடுத்துகிட்டு வரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர், சிஎஸ்ங்கிறது அலியஸ். ஓகே, இன்னர் ஜாயின் அக்கௌண்ட்ஸ் ஏசிடி. நம்மளோட ஜாயின் கண்டிஷன் என்ன, சிஎஸ் டாட் அக்கௌண்ட் ஐடி, அதாவது பிரைமரி கீயா கஸ்டமர் டேபிள் ஈக்குவல் டு அக்கௌண்ட் டாட் அக்கௌண்ட் ஐடி, ஃபாரின் கீயா அக்கௌண்ட்ஸ் டேபிள். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் வந்து 15 ரோஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஐடி வந்து மேட்ச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் இன்னர் ஜாயின். இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஜாயின். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். ஓகே, லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், அதாவது லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய இதுதான் நம்மளுடைய லெஃப்ட் அவுட்டர் ஜாயினோட டயக்ராம். ஓகே, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேபிள், அதாவது கஸ்டமர் டேபிளுக்கு பார்த்தீங்களா, இதில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் ரைட் சைடில் இருக்க டேபிளில் வந்து இந்த மேட்சிங் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா
இந்த மேட்சிங் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம query வந்து எடுத்துகிட்டு வரும். இதுக்கு பேர் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். அதாவது லெஃப்ட் சைடில் எந்த டேபிள் மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த டேபிளோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்டு அந்த கண்டிஷன் மீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து ரைட் சைடில் இந்த டேபிள் வந்து வரும். ஸோ இங்கே பாருங்கள், இதான் நம்மளுடைய query லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். ஓகே, so select star customer CS left outer join account on this one. அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ லெஃப்ட் சைடில் எல்லா இன்ஃபர்மேஷனும் வருது. ரைட் சைடில் இருக்கக்கூடிய பாருங்கள், இதுக்கெல்லாம் மேட்சிங் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ அப்போ என்ன வரும், இது எல்லாமே நல்லுன்னு பாப்புலேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதுதான் இந்த இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நல் இன்ஃபர்மேஷன் இது எனக்கு வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் வந்து மேட்சிங் இன்ஃபர்மேஷன் அக்கௌண்ட் டேபிள் வந்து இல்லை. ஆனால் வந்து கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் மட்டும் டிஸ்பிளே இருக்குது, அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் நல்லுன்னு காட்டுது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜாயின் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்லேயே ஒரு என்ஹான்ஸ்மெண்ட். இந்த ஜாயின் நம்மளுக்கு என்ன பண்ணும், ஒன்லி லெஃப்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அதாவது பியூர்லி லெஃப்ட் டேபிள் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துகிட்டு வா, அந்த மிடில் பார்ட் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து query வந்து கஸ்டமர் alias left outer join accounts account join condition where account id is null. ஓகே, அதாவது எங்கே வந்து அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் only available in left table which is not available in the right table. அதாவது கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது, அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை. அதனால தான் இருக்கிற ஜாயின் கண்டிஷனோட அக்கௌண்ட் ஐடிஸ் நல்லங்கிற கண்டிஷனை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து ரைட் அவுட்டர் ஜாயின். ஓகே, ஸோ அதே இன்ஃபர்மேஷன் ரைட் அவுட்டர் ஜாயினில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய டேபிளோட மொத்த இன்ஃபர்மேஷன் வரும், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேபிளோட ஜாயிண்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் வரும். ஓகே, அதுக்கு பேர் ரைட் அவுட்டர் ஜாயின். ஓகே, ஆல்ரெடி இந்த query பார்த்துச்சு. ஸோ இந்த இருக்கு கஸ்டமர் சிஎஸ் ரைட் அவுட்டர் ஜாயின் கண்டிஷன் வந்து சேம். ஸோ இதை ரன் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 3 ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமரில் வந்து டேட்டா இல்லை, ஒன்லி இந்த ரெக்கார்டு வந்து அவைலபிள் இன் அக்கௌண்ட்ஸ் டேபிள். அதனால தான் இதெல்லாம் நல்லுன்னு வந்திருக்கு. ஒன்லி அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் பாப்புலேட் இருக்குது. அதாவது இந்த ரிமைனிங் எல்லா வேல்யூஸுமே பாப்புலேட் ஆகிருக்கு. நம்ம இமேஜில் பார்த்த மாதிரி இந்த ஃபுல் வேல்யூஸ் பாப்புலேட் ஆகிருக்கு. இல்லை எனக்கு வந்து ரைட் சைடில் இருக்கிற டேபிளில், அதாவது எது வந்து லெஃப்ட் சைடில் சுத்தமாக இல்லையோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும்னா அடிஷ்னலாக வந்து சிஎஸ் டாட் அக்கௌண்ட் ஐடி நல், அதாவது கஸ்டமர் அக்கௌண்ட் ஐடி நல் அப்படி கொடுத்தீங்கன்னா ஒன்லி இன்ஃபர்மேஷன் விச் இஸ் இன் அக்கௌண்ட்ஸ் டேபிள் வந்து வந்துடும். அதாவது கஸ்டமர் டேபிள் இல்லை, ஒன்லி அக்கௌண்ட்ஸ் டேபிள் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து ரைட் அவுட்டர் ஜாயின். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஓகே, ஸோ ஃபுல் அவுட்டர் ஜாயின்னா இந்த இருக்கு டோட்டல் இன்ஃபர்மேஷன் இன் போத் த டேபிள்ஸ். 2 டேபிள் இருக்கக்கூடிய மொத்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஓகே, ஸோ ஃபுல் அவுட்டர் ஜாயின் பாருங்கள், கமெண்ட் சேம் தான், ஃபுல் அவுட்டர் ஜாயின் ஆஃப் டேபிள் இன்ஃபர்மேஷன். இது என்ன பண்ணுவோம், irrespective ஆஃப் ஜாயினிங் கண்டிஷன் எல்லா வேல்யூமே எடுத்துகிட்டு வரும். பட் ஆனால் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த நாட் ஜாயின்ட் இன்ஃபர்மேஷனையும் எடுத்துகிட்டு வரும். இப்போ இந்த 3 ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சு, இந்த 3 ரெக்கார்ட்ஸ் வந்துருக்கு பாருங்கள், 22 ரெக்கார்ட்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் ஃபுல் அவுட்டர் ஜாயின், அதாவது 2 சைடுமே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி. ஓகே, ஸோ இதில் வந்து அதே மாதிரி நீங்கள் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும், இந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து 2 டேபிள் இண்டிவிஜுவலாக இருக்க டேட்டா மட்டும் வேணும்னா சிஎஸ் டாட் அக்கௌண்ட் அடிஷ்னல் ஆர் இப்படி
இப்படி ரன் பண்ண என்ன ஆகும்? ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டேபிள் இருக்கக்கூடிய டேட்டா ப்ளஸ் ரைட் சைடில் இருக்கக்கூடிய டேட்டா இது மட்டும்தான் வரும். மேட்சான டேட்டா எதுவுமே வராது. அதாவது இந்த நடுவில் இருக்கக்கூடிய பாட்டு பார்த்தீங்களா, இது வராது. இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஃபுல் அவுட்டர் ஜாயினில் வந்து 2 கண்டிஷன் பார்த்துச்சு. ஓகே, இதே இது வந்து இண்டிவிஜுவல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் இந்த இஸ் நல்கிற கண்டிஷன் இண்டிவிஜுவல் டேட்டாவுக்கு வந்து ரன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்லி இப்போ இதை வந்து சிஎஸ் போட்டிங்கன்னா சிஎஸ் டேட்டா கொண்டு போட்டிங்கன்னா இந்த சைடு இன்ஃபர்மேஷன் வரும். ஓகே, ஃபைனலாக வந்து இன்னொரு டேட்டா பற்றி கிராஸ் ஜாயின். இது வந்து கார்டீசியன் ஜாயின் சொல்லுவாங்க. நெவர் யூஸ் திஸ் ஜாயின். இந்த ஜாயின் இதுக்கு வந்து எந்த ஒரு ஜாயின் கண்டிஷனே கிடையாது. ஸோ வந்து கிராஸ் ப்ராடக்டாக போத் டேபிள் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து 342 ரெக்கார்ட்ஸ் வந்துருக்கு. இதே இண்டிவிஜுவல் டேபிள்ஸோட ரெக்கார்டு வந்து ஜஸ்ட் 19, இன்னொன்று வந்து 15 சம்திங் ரெக்கார்டு தான். ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட் வந்துருக்கு. ஸோ நெவர் யூஸ் திஸ் ஜாயின், இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் டு யூஸ் திஸ் ஜாயின். சரியா? ஃபைனலாக வந்து ஒன் மோர் ஜாயின் நான் உங்களுக்கு காட்டுறேன். செல்ஃப் ஜாயின். செல்ஃப் ஜாயின் அப்படின்னா இதான் ஒரு மேனிபுலேஷன் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணலாம். அதாவது எப்படின்னா கஸ்டமர் ஜாயினா கஸ்டமர் எஸ் ஒன் ஸோ கஸ்டமருடைய பிரைமரிக்கு வந்து கஸ்டமர் ஐடி. ஸோ இது எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும்னா, எங்கேயாவது வந்து ஒரு டேட்டா மேனிபுலேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி சேம் ஜாயின், இதுக்கு பேர் செல்ஃப் ஜாயின் சொல்லுவோம். ஸோ இந்த ஜாயின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் எஸ்கியூஎல் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் கண்டிஷன். ஸோ இது வந்து நிறைய இடங்களில் யூஸ் ஆகும். ஸோ இதே ஜாயின்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வே, அதாவது வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி ரைட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் சின்டாக்ஸ் இன்னர் ஜாயினுக்கு மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதே பெரிய நம்ம வந்து ரீரைட் பண்ணுவோம் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இன்னர் ஜாயினுக்கு பதிலாக கமா ஆனுக்கு வராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அதே இது வந்து இன்னர் ஜாயின். இதே லெஃப்ட் அவுட்டர் ஜாயினுக்கு என்ன பண்ணணும்னா லெஃப்ட் அவுட்டர் ஜாயினுக்கு வந்து ப்ளஸ் ஐக்கான். இது வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபுல் இன்ஃபர்மேஷன், ரைட் சைடில் வந்து ஒன்லி மேட்சிங் இன்ஃபர்மேஷன். சாரி, ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் வந்துருச்சு. ரைட் சைடில் வந்து ஒன்லி மேட்சிங் டேட்டா தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதே வந்து ரைட் அவுட்டர் ஜாயினுக்கு என்ன பண்ணுவீங்க, இந்த ப்ளஸ் இங்கே தூக்கிட்டு இது ரைட் அவுட்டர் ஜாயின். இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள். எல்லா இன்ஃபர்மேஷன் இன் அக்கௌண்ட் டேபிள், ஒன்லி மேட்சிங் இன்ஃபர்மேஷன் இன் திஸ் டேபிள். ஸோ இதுக்கு பேர் தான் ஜாவாவில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ். ஹோப் நீங்கள் வந்து ஜாயின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அடுத்த டாபிக் இது என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்து நம்மளுக்கு வந்து குரூப்பிங் த டேட்டா, சப்குவரி, செட் ஆப்ரேட்டர்ஸ், இதை பற்றி பார்ப்போம்.